இன்றைக்கி வந்து நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3வது ஒரு நபரை வந்து நம்ம வந்து டயபெட்டிஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வர்ற ஸ்டேஜில் வச்சுருக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் வந்து அந்த ரிப்போர்ட்டை போடுறேன். அவர் வந்து நம்மக்கிட்ட டயட் பிளானுக்கு வர்ற முன்னக்கூட்டி உள்ள ரிப்போர்ட்டை பாருங்களேன். சாப்பிட்ற முன்னால் 349, சாப்பிட்டதுக்கப்புறம் 414. ஸோ இவ்வளோ ஹை சுகர் ஹெச்பிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா 13+ இருந்துச்சு. இவ்வளோ ஹை சுகர்லேருந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து 1 மந்தில் நமக்கு வந்து 120க்கு கீழே நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் டயட் பிளான் எடுக்கிறாரு. அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து டாக்டர் கன்சல்ட் படி காலையில் ஒரு மாத்திரை, நைட் ஒரு மாத்திரை போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து டயட் பிளான் வந்தது. இந்த டயட் பிளான் வந்து நான் என்ன ஐடியா கொடுத்தேன் அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக டயட் பிளானை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வந்து மனதைரியம் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு என்கிட்ட பேசும்போது. ஸோ ஏன் அந்த மனதைரியம் இல்லைன்னா, அவங்க அப்பாவுக்கும் சுகரு, அவங்க தம்பிக்கும் சுகரு, இவருக்கும் சுகர் வந்ததுனால அந்த மனதைரியம் வந்து அவருக்கு கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் புக் பண்ணி கால் பேசும்போது, "ப்ரோ மனதைரியமாக இருங்க. நீங்கள் உங்கள் பேச்சில் வந்து ஒரு தைரியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. நீங்கள் கான்ஃபிடென்ட்டான ஆளு. ஸோ இந்த மனதைரியத்தை மட்டும் நீங்கள் இந்த டைமில் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் வந்து மனதைரியமாக இருந்தீங்க அப்படின்னா, சுகர் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் அடுத்த கட்ட நிலைமைக்கு போயிருவீங்க" அப்படின்ட்டு மனதைரியமான டிப்ஸ் மட்டும் நான் அவருக்கு கொடுத்தேங்க. ஸோ அந்த மனதைரியமான டிப்ஸு கொடுத்து ஒரு 15 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, அவரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா, சுகர் வந்து ஃபாஸ்டிங் சுகர் வந்து 89, சாப்பிட்டதுக்கப்புறம் 118 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு 2 ரிப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கிடுங்க. ஸோ இங்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, சுகர் வந்து ஒரு பெரிய விஷயமா இல்ல. அவங்க வந்து மனதைரியமா, கான்ஃபிடென்ட் இல்லாமல் போகிறதுனால தான் சுகர் வந்து நம்மளை வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து நம்மளோட கன்சல்டேஷனில் வந்து மனதைரியத்தை வந்து ஒரு பகுதியாக வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு நேரம் முழு மாத்திரை போட்டுட்ருந்தாரு. நைட்டு ஒரு நேரம் முழு மாத்திரை போட்டுட்ருந்தாங்க. டாக்டரோட அறிவுரைப்படி. இப்போ வந்து அதே டாக்டர் காலையில் அரை மாத்திரை போட சொல்லியிருக்காங்க. நைட்டு அரை மாத்திரை போட சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு மாதம் இதே மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு, சுகர் லெவல் இதே 100, 120ல் மெயின்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து மாத்திரையிலேருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் எவ்ரி 6 மந்த்ஸ் மட்டும் ஒரு அட்வான்ஸ் லெவல் டெஸ்ட் எடுத்து நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதே தான் வந்து நம்ம டயட் பிளான் வந்து டாக்டர் சொல்கிற மாத்திரையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட டயட் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக டாக்டர்ஸே வந்து டேப்லெட்டை வந்து குறைச்சிருவாங்கங்க. ஸோ இதே தான் நம்மளோட வீடியோஸில் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. டயபெட்டிஸ்க்கு டயட் பிளானு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ், வெயிட் கெயினுக்கு டயட் பிளான் வேணுனா ஸ்க்ரீனில் என்னோட நம்பரை கொடுக்குறேன். கன்சல்டேஷனை புக் பண்ணிவிடுங்க. பாய்.